அப்போ அப்பா என்ன சொன்ன விஷயத்த உடைஞ்ச ரேடியோ மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று குரணைக்காதே. அப்போ எல்லாம் உண்டா நல்லதுக்கு தானப்பன். இந்த உயிர் என்னத்துக்கு இருக்குது? உனக்காகத்தான் இருக்குது. கல்யாணங்களை கட்டாப்பு லேட் பண்ணக்கூடாதப்பன். இப்ப இண்டிபெண்டா இருக்கிறோம், எங்கட அலுவல்களை நாங்களே செய்யறோம், ஒரு துணையும் தேவையில்லைன்னு தோணும். 50 வயசு 60 வயசு போக்குள்ளதானப்போ எல்லாரும் ஃபீல் பண்றது கல்யாணங்களை கட்டி இருக்கணும்ண்டு. சரியோ, கட்டினேண்டா வேலை முடிஞ்சு வீட்டு வரக்குள்ள அப்பாண்டு பிள்ளை ஓடி கட்டி பிடிக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலிங். அப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணணும் லைஃபை. தனியவே இருந்து வேலை வேலை வேலைண்டு ஓடி கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சம் யோசி அப்பு. ஓகே? ஓமப்பு, நான் இந்த விஷயத்தை ஒரே உன்னோட கதைக்கோணும்னு யோசிக்கிறேன். நான் இன்றைக்கு தான் அம்பிட்டனி. தயவு செஞ்சு கல்யாணங்களை கட்டப்பு. ஏனெண்டா சொல்றத கேளப்பு, சொல்றத கேளு. நாங்கள் வாழ்ந்து முடிக்க போறோம். எங்களுக்கு தான் தெரியும் லைஃபை பத்தி. விளங்குதோ? தயவு செஞ்சு கல்யாணங்களை டக்குண்டு கட்டப்பு. கல்யாணங்களை கட்டினேண்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைண்டா மனுஷி குடும்பம் சொந்தங்கள் பந்தங்கள் என்று நிப்பின முன்னால. விளங்குது? பைனான்சியலா ஏதாவது ஹெல்ப் வேணுமென்றாலும் செய்வினம். தனியவே எல்லாத்தையும் டீல் பண்ணலாம் என்று நினைக்க கூடாது. அதுக்குத்தான் குடும்பங்கள் தேவை, சொந்தங்கள் பந்தங்கள் தேவை. விளங்குது? நீ ஒருத்தன் தனியே இருக்கிறதால நீ தான் சந்தோஷமா இருந்துட்டு போவ. கல்யாணத்தை கட்டினேண்டா உன்னால ஒரு 10 குடும்பம் வரும். என்ன யோசியப்பூ? எனக்கு இனி பொறுமை இல்லை. எனக்கு இனி பொறுமை இல்லை. நானும் சொல்லி பாக்குறேன். நானும் அம்மாவும் கிடந்து பாடுபட்டு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ கேட்கிற மாதிரி தெரிய இல்லை. கல்யாணம் கட்ட முடியாட்டி சொல்லிடு. நானும் அம்மாவும் பெட்டியை காட்டிட்டு ஊர் பக்கம் போய் சேர்றோம். சரியே, உன்னை பெத்து வளர்த்து ஒரு பேர பிள்ளைய பாப்பமெண்டா சரி வர மாட்டுது போல. தேவையில்லை எனக்கு பேர பிள்ளையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. உன்னையெல்லாம் நாங்கள் 25 வயசுல பைஃபோர்ஸா கட்டி வச்சிருந்திருக்கோம். அது நான் விட்ட பிள்ளைதான். நான் விட்டேன். என் மாமனார் சொன்னவர் அந்த நேரத்துல விரட்டி கட்டி வச்சிருந்தேன்டா இப்ப அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு. நான் தான் இல்ல பிள்ளை விருப்பம் எல்லாம். நாங்கள் டிக்கெட்டை போட போறோம். நாங்கள் ஊர் பக்கம் போறோம். அங்க போய் மாட்டை ஆட்டை வளர்த்தேன்னா அதுண்டாலும் குட்டிகளை போடும், தூக்கி வச்சு வளர்ப்போம்.